என்னதான் இந்த ஃபோனில் டெய்லி நடக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் நியூஸ் பேப்பரில் நியூஸ் படிக்கிற சுகமே தனியான சுகம் தான். என்ன நியூஸ் போட்டிருக்காங்க படிக்கும் பொறுமையாக உட்காந்து. என்னது இது ஃபோன் அடிக்குது, யாருன்னு தெரியலையே. சரி அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ, யார் பேசுறீங்க? எம்மாடி ராதிகா, நல்லா இருக்கியாமா? ஏமா இவ்வளோ நாள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டே இருந்தா வரலையாக்கும். சரிம்மா, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களாமா? ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். என்ன ராதிகா திடீர்னு ஃபோன்லாம் பண்ணியிருக்கா, அது வேற நம்பர்லேருந்து? ஓ இதுவும் புது நம்பராமா? சரி சரி. என்னது வீட்டுக்கு வரியா? இப்போ வர? ஓ அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா, நான் உன்னை வந்து நைட் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து கூட்டிட்டு போறேம்மா. சரிம்மா சரிம்மா, பத்திரமாவாம்மா. சரி வச்சிருவா. சரிம்மா. அப்பா காலையிலேயே ஒரு நல்ல செய்தி, என் தங்கச்சி ராதிகா ஊர்லேருந்து வரப்போறா. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கே. இன்னைக்கு அவளுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி வந்து வச்சிருந்தோமாக்கும். ஆத்தி இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ இந்த நெட்டச்சி எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. ஏற்கனவே நெட்டச்சிக்கு என் தங்கச்சியை கண்டாவே பிடிக்காது. ஐயோ எப்படி சமாளிக்க போறேன் என்னன்னு ஒண்ணு விளங்கலையே. சரி எதுவாக இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ போய் அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணுமாக்கும். என்ன நெட்டமாமா காலையிலேயே எப்படி சீக்கிரம் எங்க கிளம்பிட்டீங்க? ஆத்தி இவன் எந்திரிச்சாளா? ஐயோ என்ன நடக்க போதுன்னு தெரியல. இவ வேற என்ன சொல்ல போறான்னு ஒன்றும் தெரியலையே. என்னையா நெட்ட காதுல உழுவுதா இல்லையா, இல்ல காதுக்கு தான் அவுட் ஆயிட்டாக்கும்? ஆட்டி அதெல்லாம் நல்லா தான் உழுவுது. அம்மா நீ என்ன இப்படி சீக்கிரமா எந்திரிச்சிட்டா, என்ன விஷயம்? ஓ அதுவா, அது ஒண்ணும் இல்லை நெட்டமாமா. ஜில்லு முட்டைக்கணி எல்லாரும் இன்னைக்கு சந்தைக்கு போவோம்னு சொன்னாலுவோ, அதனாலதான் சரி அவங்க கூட சந்தைக்கு போலாமேன்னு எந்திரிச்சு வந்தனாக்கும். இவன் என்ன காலையிலேயே கிளம்புறேன்னு சொல்றா. ஆத்தி என் தங்கச்சி வேற வருவாளே, அவகிட்ட நான் என்னன்னு சொல்றது? இவள்கிட்ட பேசாம உண்மையை சொல்லி வீட்லயே இருக்க வச்ச வேண்டியதான். ஐயோ நெட்டை என்னையா மசமசன்னு யோசிச்சிட்டே நிக்கிறாவோ? சரி அப்படி நீ ஓரமா போய் யோசிச்சு நில்லு, நான் கிளம்புறேன், எனக்கு வழியை விடு. யாரு சின்ன பண்ணி வைக்காத பொருடி, ஒரு விஷயம் சொல்லணும்டி. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு நெட்டேன், நான் கிளம்பணும். அவ்வளோ எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாளுகள்ல. ஆமா எல்லாரும் கலெக்டர் வேலைக்குள்ள போறாளுங்க. பேசுற பத்தி பேச்ச. யோ நெட்ட காலையிலேயே பொறுமையா ரொம்ப சோதிக்கிறியாக்கும். என்னையா நீ ஆனவனா கீழே குனிஞ்சு குனிஞ்சு யோசிச்சுட்டு இருக்காவோ? இப்ப சொல்ல வந்த விஷயத்த சொல்றியா இல்ல சந்தை கிளம்பி போட்டுமா? யாரு சின்ன பண்ணு? அது ஒண்ணு இல்லடி, என் தங்கச்சி ராதிகா ஊர்ல இருந்து வரலாக்கும். அங்க வெயில் ரொம்ப ஓவரா இருக்கா, அதனால சம்மருக்கு இங்க வரா. யோ நெட்ட என்னையா காலையிலேயே எம்பிட்டு பெரிய குண்டெல்லாம் தூக்கி போற நீ? எப்பயா வர உன் தங்கச்சி? யாட்டி அவ ட்ரெயின்ல ஏறி வந்துட்டு இருக்காளாக்கும். இப்ப நான் அவளை அழைக்க தான் போயிட்டு இருக்கேன். என்னது அழைக்க போறியா? யோ என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொன்னியாயா? ஏடி அவளே ட்ரெயின்ல ஏறி முடிச்சு இப்பதான் எனக்கே ஃபோன் பண்ணா, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனாக்கும். யோ நெட்ட இப்ப எதுக்கு அவ திடீர்னு இங்க வராளாக்கும்? யாட்டி அதை சொன்னேடி, அங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கா, அதனால தண்டி சம்மருக்கு இங்க வரா. யோ நீ என்ன லூசாயா? என்ன இங்க மட்டும் நான் குழுன்னு அப்படியே மழையா பெஞ்சிட்டு இருக்குது? யோ இங்கே தானே வெயில் வந்து கொளுத்து கட்டிக்கிட்டு இருக்குது. ஆமா உன் தங்கச்சி புருஷன் எப்படி விட்டாரு அவளை? அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காராமா, வர்றதுக்கு ஒரு 10 நாள் கிட்ட ஆகுமா, அதனாலதான் அவ இங்க வந்துட்டு போறேன்னு சொல்றா. சரி அவ புருஷன் தான் 10 நாளைக்கு வெளியூர் போயிருக்காரு. இவளும் சேர்ந்து கூட போயிட்டு வர வேண்டியதானே, எதுக்காக இங்க வராளாக்கும்? எடி என்ன நீ எடி தெளிவா தான் சொல்லிட்டு இருக்கேன். எடி அவன் புருஷன் வேலை விஷயமா 10 நாள் ஊருக்கு போயிருக்காராக்கும். இவளுக்கு தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குதா, அதோட அங்க வெயில் வேற அதிகமா இருக்காண்டி, அதனால தான் இங்க வரா. என்னது 10 நாள் தங்க போறாளா? இன்னியா சொல்ற நெட்ட? யோ அதெல்லாம் என்னால கண்டிப்பா முடியாது. அவ வந்தா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். பாத்துக்க, நீ தான் அப்புறம் அல்லோல படணும். நான் இப்பயே சொல்லிவிட்டேன். அதெல்லாம் பரவ பாத்துக்கலாம். யாரு சின்ன பண்ணு, ஒரு முக்கியமான விஷயம் டி. ராதிகா வந்ததுக்கு அப்புறம் அவ இருக்க போற நாள் எல்லா நாளும் நீ தானே சமைக்கணும். எடி உனக்கே தெரியும்ல, அவ போயிட்டு ஊர்ல போயிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவாளாக்கும். நீ சரியா வேலை செய்யலன்னா, அதனால ஒழுங்கா பார்த்து பத்திரமா இருந்துக்கடி. ஆமா அவன் 3 நாள் வந்து இங்க தங்கினாவே 300 சண்டை வந்துடும் எனக்கு அவளுக்குள்ளார. இல்ல 10 நாள் வேற தங்க போறாவள, எத்தனை சண்டை வரப்போதோ? ஐயோ கடவுளே, அவ இப்பன்னு பார்த்தா வரணுமாக்கும். ஆத்தி ஏற்கனவே இங்க வெயில் வேற கொளுத்துது, இதுல இவ வேற சேர்ந்துல கொளுத்துவா என்ன? இவளுக்கு வேலை செஞ்சு செஞ்சே என் கை காலெல்லாம் உடஞ்சு போயிருமே. யாரு சின்ன பண்ணு என்ன யோசிச்சு இருக்காவோ? எடி இப்பயே சொல்லுண்டி, அவ 10 நாள் தங்க போறாடி. நல்லா நம்ம தாண்டி நல்ல விதமா கவனிச்சு அனுப்பணுமாக்கும். என்ன சரியாடி? யோ நெட்ட சொல்லுவையா சொல்லுவேன், நல்லா ஈஸியா சொல்ற. 10 நாள் தங்குறா, நம்ம தான் கவனிச்சு அனுப்பணும்னு. ஏன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா வேலையும் நான் தானே செய்யணும்? யோ நெட்ட ஆனா உனக்கு இருக்கி அவன் தங்கச்சி போனதுக்கு அப்புறமா. அப்பாடா என் தங்கச்சி 10 நாள் வந்து என் பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வைக்க போறா. ஆமாடி இந்த 10 நாளைக்கு இந்த சின்ன பொண்ணு நல்லா வேலை செய்ய விடணுமாக்கும். குறிப்பா நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஆத்தி இந்த 10 நாள் நமக்கு சமைக்கிற வேலை இல்ல, வீடு கூட்டுற வேலை இல்ல, பாத்திரம் வளர்க்குற வேலை இல்ல, துணி துவைக்கிற வேலை இல்ல. ஆத்தி நினைக்கவே எம்பட்டி எதமா இருக்கு. டேய் உனக்கு அடிச்சதுடா சாக்பாட்டு, ஜாலி தாண்டா அந்த 10 நாள் உனக்கு. யோ நெட்ட என்னையா யோசனைலாம் ரொம்ப பலமா இருக்குதாக்கும். ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? அவ இருக்கிற நாள் ஃபுல்லா நான் தான் வேலை செய்யணும்னு. யோ நல்லா குறிச்சு வச்சுக்கியா, அவ எந்த ஸ்பீடுக்கு வராலோ அந்த ஸ்பீடுக்கு போயிடுவாளாக்கும். ஏன்னா எனக்கும் அவளுக்கும் பொறுத்து அப்படியாக்கும். அது உனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கியா? யாரு சின்ன பொண்ணு என்ன இப்படி சொல்ற? அவளோட பெரியவடி, அது மட்டும் இல்லடி, அவளுக்கு அண்ணிடி, அம்மா மாதிரி. நீ தாடி அவளை பத்திரமா பாத்துக்கணும். இது எப்ப பார்த்தாலும் இங்கே சண்டை போறத முதல்ல நிறுத்துடி. இது நல்ல கதையா இருக்கே. என்கிட்ட மட்டும் அந்த கணக்குல அறிவுரையை சொல்றல, எங்க உன் தங்கச்சிகிட்ட சொல்லி கூட்டிட்டு வா பாப்போம். அவகிட்ட போய் சொன்னா உன் பொண்டாட்டிட்ட போய் சொல்லும்பா, இவகிட்ட சொன்னா உன் தங்கச்சிகிட்ட போய் சொல்லுங்கிறா. டேய் ஒரு விதத்துல நீ சந்தோஷமா இருந்தாலும் ஒரு விதத்துல உனக்கு எப்பயுமே கஷ்டம் தான்டா. ஆத்தி 10 நாள் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா 10 நாள் இவளுக்குள்ள சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையா போயிடும் போலயே. இப்ப என்ன பண்றது ஒன்னும் புரியல. என்ன பண்றது? வீதி எல்லாம் நடக்கிறதா நடக்கும். என்னையா நெட்ட ரொம்ப யோசிக்கிறியாக்கும். 10 நாள் ஜாலியா இருக்கும் நினைச்சியாக்கும். இரியா இரு, இந்த 10 நாள் நீ எவ்வளவு அல்லோல படுறேன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். என்ன வில்லி மாதிரில சிரிச்சுட்டு இருக்கா. ஆத்தி ரெண்டும் ஒண்ணு கொண்டு சலிச்சது இல்லையே. இவளுக்கு சப்போர்ட் போய் நின்னா அவ யானு கேப்பா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணா இவ யானு கேப்பா. ஒன்னும் புரியலையே. மொத்தத்துல ஏன் பாடுதா திண்டாட்டமா இருக்குமோ. ஆத்தி எப்படி இந்த 10 நாள் ஓட்ட போறேன்னு தெரியலையே. வேற வழியே இல்ல. சின்ன பொண்ணு கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி அவளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க சொல்ல வேண்டியதான். அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, அது வந்து சின்ன பொண்ணு, நீ கொஞ்சோட அப்படி பார்த்து நடந்துக்க. அவள் வந்து உன் தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கேன் சின்ன பொண்ணு.
ஓ, என் தங்கச்சி மாதிரி நினச்சிக்கணுமாக்கும். யோ, உன் தங்கச்சி பேசுகிற பேச்சுக்கு என் தங்கச்சியாக இருந்திருந்தான்னு வச்சுக்கேன், அப்படியே செவிலே நாலு விட்டுருப்பனாக்கும். வாயா வச்சிருக்கா, வண்ணம் கிணறு மாதிரிலாம் வச்சிருக்கா. யாரு சின்ன பொண்ணு? அவ என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாதிரியே வா இப்ப இருப்பா. அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுடி. அவ இப்ப நல்லா பொறுப்பா நடந்துப்பாடி. ஏடி அவங்ககிட்ட நல்லா தண்ணி நடந்துப்பாடி. அவங்ககிட்ட நல்லா நடந்துக்கடி. சரியா? யோ நெட்ட, அதை தான் நான் இன்னும் சொல்ல வரேன். உன் தங்கச்சி என்கிட்ட நல்ல முறையாக நடந்துக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு நல்லதாக்கும். இல்லைன்னா இந்த சின்ன பொண்ணு யாருன்னு தெரியும். அவன் மட்டும் என்கிட்ட ஏதாச்சும் இடக்கு மடக்க நடந்துக்கிட்டான்னு வச்சுக்கேன், அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் அப்புறம் இருக்கு. சாரிடி சின்ன பொண்ணு, ரொம்ப நன்றிடி. அவன் நல்லபடியா நடந்துப்பாடி. நீ அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கடி. சாரிடி, இப்ப நான் போய் அவளுக்கு பிடிச்ச கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வரேன்டி. ஓ அப்படியா, சரியா, சரி வாங்கிட்டு வந்து நல்லா காரமாக மீன் குழம்பு வச்சிரு. நல்லா அந்த கறி இருக்குல்ல, நல்லா சுக்கா வருவலாம் வறுத்துறியா. ஆத்தி உன் கையால் சாப்பிட்டா எம்பிட்டு ருசியாக இருக்கும். யாரு சின்ன பொண்ணு? அவளை சமைச்சதா கண்டுபிடிச்சிருவாடி. நீ தாண்டி சமைக்கணும். ஒரு 10 நாள் வரைக்கும் சமையடி. என்னது, நான் தான் சமைக்கணுமா? யோ என்னையா சொல்கிறேன்? யோ நெட்ட, 1-2 ஐட்டம்னா பரவாயில்லையா? உன் தங்கச்சி ஒரு வேலைக்கே 10 ஐட்டம் கேட்பாயானா எப்படியா அவளுக்கு சமைச்சு கொட்டுறது? என்ன சின்ன பொண்ணு, நீ எம்பிட்டு நல்லா சமைப்ப. உன் சமையல்லாம் சாப்பிட்டுருக்கேன். எம்பிட்டு அருமையா ருசியா சமைப்பேன்னு தெரியுமாடி. அது மட்டும் இல்லடி, என் தங்கச்சி நல்லா சமைச்சு போட்டுன்னு வச்சுக்கேன்டி. அவ போய் ஊர் ஃபுல்லா உன்னை பத்தி பெருமையா பேசுவாடி. அப்போ உன்னை பத்தி பெருமையா பேசினா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்லடி. ஆஹா, என்ன நெட்டமாமா சொல்றீங்க? நான் அம்பட்டு ருசியாவா சமைப்பேன்? ஆத்தி, இதை கேட்கும் போதே எவ்வளவு காது குழுக்குழுன்னு இருக்குது. நீ ஒன்னும் கவலைப்படாங்க நெட்டமாமா, நான் கண்டிப்பா உன் தங்கச்சிக்கு வந்து நல்லா சமைச்சு போடுறேன். சரியா? தெரியலனாலும் பரவாயில்ல, நான் யூடியூப் பார்த்தாச்சும் சூப்பரா சமைச்சு போடுறேன். ஐயோ, இந்த வார்த்தை கேட்கும் போது எம்பிட்டு நல்லா இருக்கு. அப்பாடா, நெட்டுச்சு ஒரு வழியா ஐஸ் வச்சு சமாதானப்படுத்தியாச்சு. என்ன இவ ஒரு பால்லே அவுட் ஆயிட்டானா? ஒரு 4-5 பால்ல தேவைப்படும் நினைச்சேன். இவ என்னடா ஃபர்ஸ்ட் பால்லே போல்டுல நிக்கிறா. சரி, எது எப்படியோ நல்லது நடந்தா சரி. ஐயோ நெட்டமாமா, என்னையா மாசம் மாசம் நின்றுட்டே இருக்காவோ? சீக்கிரம் போய் கறிமீன்லாம் வாங்கிட்டு வாயா. நான் சீக்கிரம் போய் சமைக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்றேனாக்கும். இந்த தடவை உன் தங்கச்சியை நல்லா கவனிச்சு அனுப்புவையா. நான் அவளை கவனிக்கிற கவனிப்புல ஊர்ல போய் நீ பத்தி நல்லா பெருமையா பேசுவா. ஆகா ஆகா ஆகா, நினைக்கும் போதே எவ்வளவு குழுக்குழுன்னு இருக்கு. சாரி சின்ன பொண்ணு, நான் போய் கறிமையெல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ போய் வேலையை பாரு. இடி அது மட்டும் இல்லடி, இந்த தடவை நம்ம என் தங்கச்சியை கவனிக்கிற கவனிப்புல அவன் போய் அசந்து பயணமாக்கும். அது மட்டும் இல்லடி, நம்ம நல்லா கவனிச்சு அனுப்புனாதான் ஊர்ல போய் நல்லா உன்னை பத்தி பெருமையா சொல்லுவாராக்கும். அதுக்காக நம்ம நல்லா கவனிச்சு அனுப்பணும். என்ன ஓகேவாடி? என்ன நெட்டமாமா இப்படி சொல்லிவிட்டீங்க? நம்ம கவனிக்கிற கவனிப்புல அவனை பத்தி எப்படி பெருமையா சொல்லணும். ஊர் மட்டும் இல்ல, அவ போற இடத்துல எல்லாத்துலயும் அண்ணி மாதிரி வருமா, அண்ணி மாதிரி வருமானு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் கவனிச்சு போடுறேன் பாருங்க. சாரி சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். இப்படி வேலை எல்லாத்தையும் பாரு. ஏட்டு சின்ன பொண்ணு, இந்த தடவை உன் நாத்தனாரி நல்லா கவனிச்சடப்படி. அப்பதாண்டி அவன் ஊர் ஃபுல்லா போயிட்டு என் அண்ணி மாதிரி வருமா, என் அண்ணி மாதிரி வருமால நல்லா பெருமையா பேசுவாடி. அதுக்காக நீ அவளை நல்லா கவனிச்சு அனுப்பணுமாக்கும். இன்னும் ஏன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் போய் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணடி. யாரு சின்ன பொண்ணு? யாரு சின்ன பொண்ணு? எடி என்னடி இப்படி கத்துற? இவ்வளவு என்ன காணுமாக்கும்? ஏட்டி இவ தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்டி. யாட்டி முட்டக்கு நீ என்னடி எப்படி சொல்றாவோ? ஏட்டி சத்த பொருடி, இன்னொரு வாட்டி கூட்டு பாப்பண்டி. சாரிடி, சத்த இரு, நானும் கூப்பிடுறேன். யாரு சின்ன பொண்ணு? ஏட்டி சின்ன பொண்ணு? என்னங்கடி காலையிலேயே வீட்டுக்கு வந்து என் பேரை யாரும் போட்டுக்கிட்டு இருக்காவோ? சொல்லுவடி சொல்லுவேன். ஏட்டி என்னடி சொன்ன? ஏட்டி சந்தைக்கு போறப்ப எங்களை கூட்டிட்டு போன்னு சொன்னேன்டி, அதனால தாண்டி வந்தோம். யாரி, நான் இன்னைக்கு சந்தைக்கு வரலடி. யாரு சின்ன பொண்ணு? என்னடி சொல்ற? யாண்டி சந்தைக்கு வரல? என்னடி ஆச்சு? உடம்பு சரியில்லையாக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி முட்டக்க, நீ நல்லா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லடி, என் நாத்தனா ராதிகா ஊர்லேருந்து வராடி. ஆஹா, அதனால தாண்டி நான் வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்டி. என்னடி சொல்ற சின்ன பொண்ணு? ஏடி என்னடி வாய ஒரே அடியா தான் பொழக்குற அப்படியே. எடி உன் காதல் உள்வழியாக்கும். ஏடி என் நாத்தனா ராதிகா வராடி. யாட்டி நான் ஒன்றும் ஒரு ராத்திரார் வரதுக்காக ஒன்று வாயை பழக்கல. நீ வேலை செய்ய போறேன்னு சொன்னல, அதுக்கு தாண்டி. என்னடி என்ன கிண்டலாக்கும்? வேற என்னடி பண்றது? என் நாத்தனா இருக்கு, நான் தானே சமைக்கணும், நான் தானே வேலையெல்லாம் செய்யணும். என்னடி சின்ன பொண்ணு ஒரு மாதிரியா பேசுறியாக்கும்? ஏடி உனக்கும் நாத்தனா இருக்குதா பிடிச்சிக்காதடி. அப்புறம் என்னடி புதுசா அவளுக்கு வந்து வேலை செய்யணுங்கிற, சமைச்சு போடணுங்கிற, ஒன்றும் வழங்கலையடி. யாட்டி முட்டகனி, அவன் முன்ன மாதிரி இல்லையாண்டி. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்சிருக்காளாண்டி. அது மட்டும் இல்லடி, அவளை நல்லா நான் கவனிச்சு அனுப்புனாதண்டி. அவ எல்லாத்தையும் போயிட்டு எங்க அண்ணி மாதிரி யாருமே இல்லை நல்லா பெருமையா பேசுவாடி. அதனால தாண்டியா. ஓ, உன்னை பத்தி பெருமையா பேசணுங்கிறதுக்காக தான் நீ இப்படி ஆடிட்டு கிடக்கியாக்கும். நான் கூட என்னடா எலி அம்மனமா சுத்துதேன்னு நினைச்சேன். போதும் போதும், வெட்டியா பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு வீட்டுல அம்பிட்டு வேலை கிடக்குதாக்கும். நான் போய் வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். யாரு சின்ன பொண்ணு? உன்னோட இந்த திடீர் மாற்றம் எங்களால சுத்தமா ஏத்துக்க முடியலடி. ஆமா, அவ பெருமையா பேசுவான்னு உனக்கு யாரடி சொன்னா? ராதிகாவும் சொன்னாலாக்கும். யாட்டி அவள்கிட்ட நான் என்ன பேசவே இல்லடி. எங்க நெட்டுமா தாண்டி சொன்னாரு, நீ அவளை நல்லா கவனிச்சுக்கிட்டனா அவனை பத்தி நல்லா பெருமையா பேசுவாருன்னு. அதனால தாண்டி. ஏட்டி ஜில்லு, என்னடி எதுக்கடி இப்ப பேய் மாதிரி இப்ப பல்ல கட்டிட்டு இருக்காவோ? அப்புறம் என்னடி சின்ன பொண்ணு? உட நினைச்சா சிரிப்பு தான் வருதாக்கும். யாட்டி நீ நல்லா அறிவா இருப்பேன்னு பார்த்தா நீ என்னடி மும்பிட்டு முட்டாளா இருக்க? யாட்டி ஜில்லு, என்னடி சொல்ற? நான் முட்டாளா இருக்கனா? யாட்டி சின்ன பொண்ணு, ஜில்லு சொல்றது சரிதான், நீ சரியான முட்டாளா இருக்கடி. ஏடி என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும்? எனக்கு ஒன்றும் விளங்கலையடி. ஏடி ராதிகா நல்லா கவனிச்சுக்கிட்டேன்னா அவன் நல்லா என்னை பத்தி பெருமையா பேசினா எனக்கு தாண்டி பெருமையா இருக்கும். அடி போடி சின்ன பொண்ணு, உனக்கு இன்னுமா வளங்கலையாக்கும்? யாட்டி ஆளு தான் நல்லா வளர்ந்துருக்கே தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரலடி. யாட்டி உங்க நெட்டமாமா அவங்க தங்கச்சியை நல்லா கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக உன் மேல ஒரு கூட ஐஸ் தூக்கி வச்சிருக்காருடி.
அட ஆமாடி சின்ன பொண்ணு. ஏட்டி உங்க நெட்டமாமா உன் மேல ஒரு கூட ஐஸ் ஒன்று வைக்கிறடி, ஒரு லாரி ஐஸ் எல்லாம் தூக்கி வச்சிருக்காரு. இல்லைன்னா நீயாச்சும் இப்படி பேசுறதாச்சும். ஏன்டி உன் ஆத்தனாரை பத்தி நல்லா தெரிஞ்சுவாடி நீ இப்படி பேசுற? ஏட்டி நீங்கள் ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஏட்டி அந்த நட்டை அவனுக்கு காரி ஆகணுங்கிறதுக்காக என்ன நல்லா ஐஸ் வச்சிருக்காண்டி. அது மட்டும் ரெடி அவன் என்னெல்லாம் சொன்னான்னு தெரியுமாடி? நான் நல்லா சமைப்பனா, நான் சமைச்சா நல்லா ருசியாக இருக்குமா, நான் நல்லா அவளை கவனிச்சுக்கிட்டா என்னை பற்றி நல்லா பெருமையாக பேசுவாளாம் அப்படி இப்படின்னு சொல்லானடி. அதனால தாண்டி நான் வாங்கி விட்டேன். அது சரிடி சின்ன பொண்ணு. உங்க நெட்டமாமா நல்லா சரியான ஆளை தண்டி இருக்காரு. சரிடி எங்களுக்கு நேரம் ஆகுது, நாங்கள் சந்தை கிளம்புறோம். நீ பார்த்து சுதாரமா நடந்துக்கடி. ஆமாடி சின்ன பொண்ணு. உன் ஆத்தனார் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்னு பார்த்துட்டு நீ அவளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கடி. அப்போதாடி நல்லா இருக்கும். இல்லைன்னா அவன் தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைச்சு போடுவாடி. ஏட்டி நீங்கள் சொல்கிறது சரிதாண்டி. சத்த நேரத்தில் நான் ஏமாற பார்த்துருப்பேனடி. வரட்டும் இந்த ராதிகா. முதல்ல அவள் எப்படி என்கிட்ட நடந்துக்கிறான்னு பார்த்துட்டு அவகிட்ட நான் நல்லா நடந்துக்கிறேன். இந்த நெட்டை எனக்கு இருக்குது இந்த ராதிகா ஊருக்கு போனதுக்கப்புறம். சரிடி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்கடி. சரி சின்ன பொண்ணு, நாங்கள் கிளம்புறோம்டி. உன்னை நான் புறவை பார்க்குறோம்டி. சரிடி சொல்லி நானும் நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு போட்டத்தை போடப்படி அப்படியே வந்துடுடி. நான் போய் பார்க்குறேன்டி. யார் சில்லு எதுக்கடி இன்னும் மாசம் மாசம் நின்றுட்டே இருக்காவோ? வாடி சந்தை கிளம்புவோம். என்ன இவ்வளோ காலையே வந்திருக்காளுவோ? ஓ, சின்ன பொண்ணு சந்தைக்கு போகணும்னு சொன்னாலே அதனால வந்திருப்பாளுவோ போல. ஆத்தி இதுங்க ரெண்டு கிரிமினல் பைப்பிளியாச்சு. என்னத்த சொல்லி தொலைச்சிருக்காளுவோன்னு தெரியலையே. என்னண்ணே எங்களை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாவோ? என்னண்ணே ஒரே கறி மீனுமா இருக்குது. என்னென்ன வீட்டில் ஸ்பெஷலு? அது ஒண்ணு நமக்கு நீ என் தங்கச்சி ராதிகா ஊர்ல இருந்து வரலாக்கும். அதனால சின்ன பொண்ணு போய் கைமில்லாம் எடுத்துட்டு வர சொன்னா, அதனாலதான். ஓ, உங்க தங்கச்சி ராதிகா வராளாண்ணே. சரிண்ணா சரிண்ணா, நீங்க போய் பாருங்க, நாங்க கிளம்புறோம். என்ன இவ்வளோ இந்த இழுவ இருக்கிறாள்வோ? ஆத்தி என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. சரி என்ன வேணா நடந்துட்டு போட்டும். ராதியா வேற கூட்டிட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு. இந்த மீனையும் சிக்கனையும் போயிட்டு சின்ன பொண்ணு கொடுத்துட்டு போய் ராதியா போய் கூட்டிட்டு வர வேண்டியதான். சின்ன பொண்ணு யாரு சின்ன பொண்ணு யாரு சின்ன பொண்ணு சீக்கிரம் வாடி, நேராயிட்டு கிடக்கல. வந்தாச்சு வந்தாச்சு. என்ன ஒரே தடப்படலாம் மீன் கறியெல்லாம் இருக்கு போல. அதுவும் நல்லா பெரிய மீனால பார்த்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கீவோ. எனக்கு கூட இப்படி வாங்கிட்டு வந்திருக்க மாட்டீங்க போல. யாரு சின்ன பொண்ணு என்னடி ஒரு மாதிரி பேசுறாவோ? எடி உனக்கே தெரியலடி, ராதியா கரிமீன்லாம் நல்லா சாப்பிடுவானு, அதனால தாண்டி. சாரிடி நேராயிட்டு கிடக்கு, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். நீ போய் சட்டுன்னு இதை போய் குழம்பு வச்சு வறுத்து வச்சிருடி. ஓ நேரம் ஆயிட்டு இருக்கா? சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். சரி இன்னும் ட்ரெயின் வரத்துக்கு எம்பிட்டு நேரம் இருக்கு? யாரு சின்ன பொண்ணு ட்ரெயின் வரதுக்கு இன்னும் 3/4 மணி நேரம் இருக்குடி. ஓ 3/4 மணி நேரம் கழிச்சு வர போற ட்ரெயினுக்கு இப்பயே போய் ஸ்டேஷன்ல போய் உட்கார போறீங்களாக்கும்? ஏடி அது இல்லடி, ஒருவேளை நேரம் ஆயிட்டா பாவம் காத்து கிடப்பால, அதனால தாண்டி. என்ன பாசம் அப்படியே ரொம்ப பொங்கி வெளியதாக்கும். பாசத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கோங்க. அவ ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது அப்படியே ஸ்டேஷன்ல தொலைஞ்சு போறதுக்கு. நீங்க ட்ரெயின் வரதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் போனா போதும். இப்போ போய் இந்த மீன் கறி ரெண்டுத்தையும் போய் நல்லா அலசி கழுவி சுத்தம் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் மறக்காம வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சிருங்க, பூண்டு உரிச்சு வச்சிருங்க, அப்புறம் இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் நல்லா அரைச்சு வச்சிருங்க. என்ன புரிஞ்சதா? என்ன சின்ன பொண்ணு நான் சொல்ல மறந்துட்டியாக்கும். எடி ராதிகா நான் சமைச்சா கண்டுபிடிச்சுவாடி. எடி அது மட்டும் இல்லடி, நீ சமைச்சாதாண்டியா உன்னை பத்தி பெருமையா பேசுவா. என்னடி அதை மறந்துட்டியாக்கும்? ஓ அட ஆமா, நான் அதை சுத்தமா மறந்து போயிட்டேன் பாரு. அட ஆமா, நான் சமைச்சாதானே என்னை பத்தி பெருமையா பேசுவா. அச்சோ இதெல்லாம் மறந்து போயிட்டேனே. சரிடி மறந்தாலும் பரவாயில்ல. இந்த அப்படி நீ ஏன் போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு சமடி. யோ நெட்ட என்னையா என்ன செத்த நேரத்துல இந்த சின்ன பொண்ணை வந்து நீ முட்டாளாக்கிருக்க. போதையா போதை நிறுத்து, உன் ரீலு அந்து போச்சாக்கும். யார் சின்ன பொண்ணு என்னடி சொல்ற? நான் ஒரு முட்டாளாக்குனா என்னடி இப்படி வளரிட்டு இருக்காவோ? என்னடி ஆச்சு உனக்கு? நெட்ட போதையா நிறுத்து. இங்க என்ன ஆஸ்காரா கொடுக்குறாங்க, இம்புட்டு நடிப்பு நடிச்சிட்டு இருக்க. உன் நடிப்பு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருந்தாக்கும். ஏன் உன் தங்கச்சியா நான் நல்லா கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக எம்புட்டு ஐசு தூக்கி மேல தூக்கி வச்சிருக்க நீ. ஆத்தி இந்த நெட்டச்சுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சு போயிட்டு போலயே. அப்பவே நினைச்சேன் இந்த முட்டை நீ ஜில்லும் பேசுறதே சரியில்லையேன்னு. ஐயோ இப்ப என்ன பண்றது, ஒன்னும் வரங்கலையே. ஏன் நெட்ட அப்படியே வாய்க்குள்ளாரியே முனவிட்டே இருக்காவோ? சரி எப்படி வேணாலும் முனவிட்டே கடை. இப்போ நான் சொன்ன வேலையை போய் தட்டு முடிச்சுட்டு வா. யோ நல்லா ஞாபகம் வச்சுக்கியா, நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாதான் நீ போய் ஸ்டேஷனுக்கு போய் தங்கச்சி கூட்டிட்டு வர முடியுமாக்கும். அடி சின்ன பொண்ணு என்னடி இப்படி எல்லாம் பேசுறாவோ? எட்டு நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும் தானே நான் அந்த மாதிரிலாம் சொன்னேன். எடி கொஞ்சம் புரிஞ்சுக்கடி சின்ன பொண்ணு. போதும் போதும், நான் உன்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ போய் நான் சொன்ன வேலையெல்லாம் போய் முடிச்சுட்டு வா. அது மட்டும் இல்லையா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. உன் தங்கச்சி என்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறாளோ அந்த மாதிரி தான் நானும் அவகிட்ட நடந்து பண்ணாக்கும். ஆத்தி இந்த சின்ன பொண்ணு என்ன இப்படி மாறிட்டான்? ஐயோ இப்ப என்ன பண்றது, வேற வழியே இல்ல. 2 பேரையும் சமாளிச்சுதான் அவனும். சரி சட்டு பொண்ணு அவ கொடுத்த வேலையை எடுத்து செஞ்சு முடிச்சுட்டு போய் ராதிகாவை கூட்டிட்டு வரணும் வீட்டுக்கு. யாரு சின்ன பொண்ணு நீ சொன்ன எல்லா வேலையும் நான் பார்த்து வச்சுட்டு போறேன்டி. ஏடி நான் ராதிகா கிட்ட நல்லா புச்சுமதிலாம் சொல்லி அழைச்சிட்டு வரேன்டி. அவ கண்டிப்பா கிட்ட நல்லபடியா நடந்து பாடி. நீ அவகிட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கடி. நான் நடந்துக்கிறது உன் தங்கச்சி என்கிட்ட நடந்துக்கிறது பொறுத்து இருக்குதாக்கும். சரி போ சட்டு போய் வேலை செஞ்சுட்டு அவளை போய் கூட்டிட்டு வா. ஏடி சின்ன பொண்ணு நீ சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன்டி. சரி நேரம் ஆயிட்டு கிடக்கு, நான் போய் ராதிகா போய் கூப்பிட்டு வந்துடுறேன்டி. சரி அண்ணட்ட நீ கிளம்பு. அது மட்டும் இல்லையா, உன் தங்கச்சி கிட்ட நல்ல புத்திமதியை சொல்லி கூப்பிட்டு வா. முக்கியமா என்கிட்ட வாலாட்ட வேணான்னு சொல்லி கூப்பிட்டு வா. சரி சின்ன பொண்ணு நான் கிளம்புறேன். ஏடி சின்ன பொண்ணு ஏடி யாரும் வந்திருக்கான்னு பாருடி. அடடே ராதிகா வாரதிகா நல்லா இருக்கியா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் யாரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கு நாத்தனாரே. சரி ராதிகா இன்னும் அங்கே நின்றுட்டு இருக்காவோ, இங்க வந்து உட்காரு. இந்தாங்க நீ, இதெல்லாம் உங்களுக்காக தான் நீ வாங்கிட்டு வந்தேன். என்ன ராதிகா நீ இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு அவசியமே இல்ல ராதிகா. என்ன நீ இப்படி நீங்க சொல்லிட்டீங்க? நானே உங்களை ரொம்ப மாசம் கழிச்சு பாக்குறேன், உங்களுக்காக இது கூட வாங்கிட்டு வரலன்னா எப்படி நீ?
ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராதிகா. சரி ராதிகா, நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறேன். உனக்கு பிடிச்ச மீன் கறி எல்லாமே சமைச்சு வச்சிருக்க ராதிகா. நீ போய் சட்டு புட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வா. சரி அண்ணி, ட்ரெயின்ல வந்தது ரொம்ப சரியா இருக்கு நீ. உங்க சாப்பாடு சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆகுது. சரி அண்ணி, நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு புடி பிடிச்சிட்டு நல்லா தூங்கணும் அண்ணி. யாரு சின்ன பொண்ணு ரொம்ப நன்றிடி. நான் கூட நீ ராதிகா கிட்ட இறக்கு முடக்கா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தடி. பரவாயில்லடி, உனக்குள்ளேயும் பாசம் இருக்கு, நன்றி செய்து. யோ நெட்ட என்னையா என்ன அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவன் என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்டா நானும் அவகிட்ட நல்லா நடந்துப்பேன்னு சொன்னேன். அதை தான் செஞ்சிருக்கேன். அவன் மட்டும் என்கிட்ட வாள் ஆட்டுட்டும், அப்புறம் இருக்கியா அவனுக்கு. சரி வா, நான் போய் அவளுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கணும். நீ வந்து சாப்பிட வந்து உட்காரு. ஆத்தி, இந்த சின்ன பொண்ணு என்ன இப்படி பேசிட்டு போறா? கடவுளே, இந்த 10 நாளைக்குள்ள உங்களுக்குள்ளார எந்த சண்டை சச்சரவும் வராம நீ தாப்பா பாத்துக்கணும். கடவுளே, நீ தான் துணைக்கு இருக்கணும் எனக்கு. யோ நெட்ட, இப்ப நீ சாப்பிட வரியா இல்ல நானும் ராதிகா மட்டும் சாப்பிட்டு பார்க்கும்? ஆத்தி, சாப்பாடு வேற நல்ல மனமா இருக்கு. என்னை விட்டுட்டு தின்னாலும் தின்னுடுவான் அந்த நெட்டச்சி. சரி போவோம், எப்படியா இருந்தாலும் சமாளிச்சு தானே அவனு எல்லாத்தையும். சரி மக்களே, இவங்க 2 பேருக்குள்ளார இந்த 10 நாள்ல என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத நீங்க அடுத்தடுத்த வீடியோல பாருங்க. இப்போ நாங்க போய் எல்லாரும் சாப்பிட போறோம். உங்களை நாங்க அடுத்த வீடியோ வந்து பாக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.